அம்மாவுக்கு எதாவது அட்வைஸ் சொல்லணும் என்ன சொல்லுவேன்? அழுவாதீங்கன்னு சொல்லுவேன். மா ஐ லவ் யூ மா, நீ ரொம்ப மிஸ் பண்ணுறமா. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா செய்கிற சாப்பாடு என்ன பிடிக்கும் உனக்கு? எனக்கு பிரியாணி. அம்மாட்ட பிடிச்சது என்ன ரொம்ப? அம்மா எனக்கு கிள்றது. அம்மாட்ட அடி வாங்கிக்கிறியா? எதனால? வாழ பண்ணுறதுனால, குறும் பண்ணுறதுனால. அம்மாவுக்கு எதாவது அட்வைஸ் சொல்லணும் என்ன சொல்லுவேன்? சொல்லு. அழுவாதீங்கன்னு சொல்லுவேன். ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா கிட்ட எல்லாமே பிடிக்கும். அம்மா ரொம்ப நல்லவங்க. எதுனாலும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் இதுதான் கரெக்டுமா, இந்த மாதிரி சொல்லு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்குமே சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லா ஒரு விஷயத்துக்கும். அதனால் அம்மா நேரில் திட்டிகிட்டே போனால் நம்ம மனசுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்னதான் அம்மா திட்டினாலுமே அம்மாவுக்கு நம்ம மேலே எப்போவுமே ஒரு பாசம் இருந்துட்டு தான் இருக்கும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்கூட்டியே அது வராத மாதிரி நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அம்மா ரொம்ப பிடிக்கும். அம்மா செய்கிற சாப்பாடுலாம் எல்லாமே பிடிக்கும். அம்மா சாப்பாடு எப்படி பிடிக்காம போகும்? அம்மா சாப்பாடு எல்லாம் அம்மா ஸ்பெஷல்னால் அம்மா செய்கிற நான்வெஜ் எல்லாமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். இன்றைக்கி அன்னையர் தினம். அம்மா விஷ் பண்ணிடுறீங்க. எங்கள் அம்மாவுக்கு நிறைய வேலையெல்லாம் செய்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை பற்றி நல்லா யோசிக்கிறாங்க. வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க. இது சமைக்கணுன்னா அவங்க பாடு பண்ணுறாங்க. காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு நல்லா வேலையெல்லாம் செய்கிறாங்க. அம்மா பிடிச்ச அம்மா சாப்பாடு செய்வாங்க. எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கும். உனக்கு அம்மாட்ட செய்கிற பிடிச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு? பூரியும் சாம்பார் சாப்பிடணும். அம்மாட்ட ஏதாவது சொல்லுன்னு நினைப்பேன், ஆனால் டேரெக்டாக சொல்ல மாட்டேன். திட்டிகிட்டே இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா, ஆனால் மனசுக்குள்ள அம்மாட்ட பாசம் இருக்கும். அது ஏதாவது சொல்லுன்னு நினச்சின்னு சொல்லுவேன். அது என்னன்னா அவங்க திட்டவே மாட்டாங்க. ஆமாம். அம்மாட்ட அடி வாங்கிட்டே இல்லையா? இல்லை திட்டுவாங்க லைட்டாக. அப்புறம் ஆனால் சோகம்லாம் பண்ணுறது இல்லை. அம்மாட்ட ஏதாவது ஃபஸ்ட் நாள் சொன்னால் என்ன சொல்லுவேன்? ஃபஸ்ட் நாளானா என்ன கல்யாணம் பற்றி தான். அதான் கல்யாணத்தை பற்றி தான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ணிடுறேன். ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மாட்ட பிடிச்சது என்ன? அம்மாக்கா அம்மாட்ட பிடிச்சது பாசம். அம்மா செய்கிற சாப்பாடு என்ன? தக்காளி சோறு. அம்மாட்ட அடி வாங்கிறியா? எதனால் அடி வாங்கி? நான் வாழுத்தனம் பண்ணுவேன். அப்புறம் அம்மா கோவப்படுவேன். அப்போல்லாம் அம்மா அடிப்பாங்க. அம்மாட்ட பிடிச்சது என்ன? பாசம். அம்மா செல்லமா அப்பா செல்லமா? அம்மா. ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. ரைஸ். ஹாப்பி மதர்ஸ் டே அனைவருக்கும். சொல்லுங்கண்ணா. அம்மாட்ட பிடிச்சது என்ன? அம்மா கிட்ட பிடிச்சது எங்களோட கேரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பாடு உனக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அம்மாட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சினா நான் சொல்லுவேன். ஐ லவ் யூமா. வேற அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்கும்? ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணு மாதிரி தான். அம்மாட்ட எதனால அடி வாங்கிக்கிறேன்? ஃப்ரெண்ட்ஸுனோட சுற்றுறதுனால அடி வாங்கியிருக்கேன். அப்புறம் வேறு படிக்கிறதுக்குலாம் அடி வாங்கினதில்லை. ஃப்ரெண்ட்ஸுனோட சுற்றுறது ஊர் சுற்றுறதுக்கு தான் அடி வாங்கியிருக்கேன். வேறு எதுக்கும் அடி வாங்க. வேறு ஏதாவது ஃபஸ்ட்டு அம்மாட்ட சொல்லணும்னு என்ன நினைக்கிறேன்? நம்ம அம்மாட்ட என்ன சொல்லுவோம்? நம்ம திட்டிகிட்டே இருப்போம், பாசத்தை அவ்வளோ வெளிப்படுத்த மாட்டோம். அதுமாரி எதாவது சொல்லாமல் மனசில் வச்சிருக்கலாம். அதுமாரி எதாவது சொல்கிறேன். எங்கள் அம்மா கிட்ட எதாவது ஓப்பனாக சொல்லிடுவேன். அம்மா நல்லா பாசத்தை காமிப்பேன். அந்த மாதிரி எதுவும் வச்சதில்லை. அந்த மாதிரி சொல்லணும்னா இன்றைக்கி வர ரெஸ்ட் எடுமா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் அவங்ககிட்ட. எதாவது சொல்கிறேம்மா. ஓகேண்ணா. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மாட்ட என்ன பிடிக்கும் உனக்கு? அம்மா செய்கிற சாப்பாடு என்ன பிடிக்கும்? பிடிச்ச சாப்பாடு? கேரட் ரைஸ். கேரட் ரைஸ். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்கும். அம்மாட்ட அடி வாங்கிக்கிறியா? தப்பு பண்ணாதான் அடி. தப்பு பண்ண அடிப்பாங்களா? சரி நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லு. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்க்கெலாம் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா மதர்ஸ் பையனை திட்டாதீங்க யாரும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அவங்க தப்பாக நினைப்பாங்க. அவங்க இப்போ எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் திட்ட மாட்டாங்க. அவங்களுக்கு ஜாலியாக பேசிப்பாங்க. ஆனால் மதர்ஸ் எதுவும் சொல்ல நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் திட்டுறீங்க. அவங்க இது மாதிரி லவ் பண்ண விடுங்க. ஃப்ரீயாக பேச விடுங்க. அவள் தான் அவங்க எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா நல்லா அடிப்பாங்க, திட்டுவாங்க. எதுக்குனாலும் எனக்கு திட்டிருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மாட்ட எதுவும் சொல்ல நினைக்க முடியல. சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் பிடிக்கனாலும் சொல்ல எங்கள் அம்மா திட்டிகிட்டே தான் இருப்பேன். எங்கள் அம்மா கத்திகிட்டே இருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா திட்டுன்னு தான் தோணும் தவிர எதுவும் பாச காமிங்க, எதுவும் ஓப்பனாக பேச எனக்கு வர மாட்டேங்குது. மதர்ஸ் யாரும் பசங்க திட்டாதீங்க. தப்பு நம்மளும் திட்டுறேங்க, அவளுக்காக திட்டாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. திட்டாதீங்க யாரும். தேங்க்யூ.
அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். ஓகே, அம்மாட்ட பிடிச்ச விஷயம் என்ன? நல்லா பாசமா பார்த்துக்குவாங்க, இருப்பாங்க. எது இருந்தாலும் நம்ம திட்ட மாட்டாங்க, வந்துருவாங்க, கேட்டு வந்துடலாம் இங்க இருந்தாலும். அம்மா வந்து சாப்பாடு செஞ்சா பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். அம்மா செஞ்சதுல பிடிச்ச சாப்பாடு பிரியாணி, கூட்டு குழம்பு சோறு. கூட்டு குழம்பு சோறு. அம்மாலாம் அடி வாங்கிக்கிறீங்க அம்மா? என்ன தப்பு அடி வாங்கிக்கிறீங்க? எங்கள் அம்மா திட்டினது, அடித்தது, கீழே விழுந்ததுக்கு, இந்த அக்காவை அடித்ததுக்கு, தப்பு பண்ணதுக்கு, ராவடி பண்ணதுக்கு, தெரியாமல் போய் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் தின்னுறதுக்கு, அதுக்கெல்லாம் அடிப்பாங்க. வீட்டில் எத்தனை பேர்? நான் 4 பேர் எங்கள் குடும்பத்தில். நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா? நான் அம்மா செல்லம். அம்மா ரொம்ப பிடிக்கும். நீ வீட்டில் எத்தனை பேர்? எங்கள் வீட்டில் நான் 6 பேர். நீ அம்மா செல்லமா அப்பா செல்லமா? அம்மா. நீ அம்மாட்ட விஷ் பண்ணீங்களா? விஷ் பண்ணியாச்சு. நான் காலையில் வந்துட்டேன். இப்போ அம்மாட்ட நீ சொல்லியிருக்க மாட்டேன், எங்கள் அம்மா வந்து பாசமாக இருப்ப, இப்படி காட்ட மாட்டேன் அம்மாட்டலாம். அது ஏதாவது விஷயம் ஏதாவது சொல்லுன்னா சொல்கிறது இருக்கா? அது அப்படிலாம் இது இல்லை. இன்னொரு டைம் சொல்லுங்க. அதாவது அம்மா வந்து நம்ம அம்மாட்ட பாசம் இருக்கும், ஆனால் நம்ம வந்து சொல்லிக்க மாட்டோம். அம்மா இல்லை அப்படின்னு வந்து பாசமாக காட்டிக்க மாட்டோம், வேணுமா திட்டிகிட்டே தான் இருப்போம். அம்மாட்ட சொல்லாத மாதிரி ஏதாவது பாசம் இருக்கும்? நிறைய டைம் இருக்குது. பிறந்த நாளைக்கு இந்த மாதிரி எங்கள் அம்மா இதுக்கு இதெல்லாம் போகிறப்ப எனக்கு கூச்சமாக இருக்கும், சொல்ல இதாக இருக்கும். அதனால தான் சொல்லுன்னு தோணும், ஆனால் சொன்னது சொல்லுன்னு தோணும், சொல்ல முடியாது. அவங்கள பார்த்து ஒரு விஷயம் இல்லை, அம்மா அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொல்லு. மா ஐ லவ் யூ மா, நீ ரொம்ப மிஸ் பண்ணுறமா, நீ எப்படி இருந்தால் ஊர்லேருந்து வந்துருமா ப்ளீஸ்மா, இப்படிதான் சொல்லுவேன். மா ஐ லவ் யூ மா, எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும். நீங்கள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைம்மா, நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஹாப்பி மதர்ஸ் டே. அன்பு. அம்மா சாப்பாடு லெமன் சாப்பாடு. லெமன் சாப்பாடு தான் பிடிக்குமா? அம்மாட்ட அடி வாங்கிறியா? எதனால அடி வாங்கினா? கிணத்துக்கு போய் ஊர் சுத்தினால, கீழே விழுந்தனால எல்லாத்தையும் அடி வாங்கிருந்தேன். ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா பிடிக்குமா? பிடிக்கும். அம்மா செய்யற சாப்பாடு என்ன பிடிக்கும் உனக்கு? தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடா? சரி, நன்றி. நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மாட்ட பிடிச்சது என்ன? அம்மா செய்யற சாப்பாடு என்ன பிடிக்கும் உனக்கு? ரொம்ப எனக்கு புளி சாப்பாடு. புளி சாப்பாடு. அம்மாட்ட அடி வாங்கிறியா? எதனால அடி வாங்கிற? நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்கிறேன். எதனால மெயின் அடி வாங்கிற? தப்பு பண்ண அடிப்பாங்க. அம்மா ரொம்ப பிடிக்குமா? அம்மா செல்லமா அப்பா செல்லமா? 2 பேருமே. 2 பேருமே. அம்மாட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? எதாவது ஓப்பனாக சொல்லிடுவேன். சொல்லுவியா? ஓகே, நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லு. ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா செய்யற சாப்பாடு என்ன உனக்கு பிடிக்கும்? எனக்கு புளி சாப்பாடு. அம்மாட்ட பிடிச்சது என்ன? அம்மாவுக்கு பிடிச்சது வந்து சீச்சி தான் பிடிக்கும். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? 2 பேருமே பிடிக்கும். 2 பேருமே பிடிக்குமா? தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மாட்ட பிடிச்சது என்ன? எங்கள் அம்மா பிடிச்சதுன்னா தெரியல. அம்மா செய்யற சாப்பாடு என்ன பிடிக்கும்? தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடு. அம்மாட்ட வந்து அடி வாங்கிக்கிறியா? எதனால அடி வாங்கிக்கிற? வெளியில் பசங்க நிறைய தடவை சுற்றுவேன். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? 2 பேர்த்தையும் பிடிக்கும். அம்மாட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்லுவேன்? ஏதாவது அட்வைஸ் ஏதாவது சொல்லணும்? என்னை அடிக்காமல் இருங்க. தேங்க்யூ. ஹாப்பி மதர்ஸ் டே. உங்கள் அம்மாட்ட பிடிச்சது உனக்கு என்ன? உங்கள் அம்மாட்ட என்ன பிடிச்சது உனக்கு? எதாக இருந்தாலும் அன்பாக கட்டுவாங்க. பிடிச்ச உங்கள் அம்மா என்ன சாப்பாடு நல்லா செய்யும்? உனக்கு பிடிச்ச சாப்பாடு உங்கள் அம்மா? தக்காளி பஜ்ஜி. தக்காளி பஜ்ஜி. வேற சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. நீ உங்கள் அப்பா செல்லமா அம்மா செல்லமா? எங்கள் அம்மா செல்லம். அம்மா செல்லமா? அம்மாட்ட எதாவது அட்வைஸ் சொல்லணும்னா சொல்லுவேன். அம்மா எதுக்கும் அழுவாதம்மா அப்படின்னு சொல்லுவேன். வேற என்ன சொல்லுவேன்? அவ்வளோதான். அடி வாங்கிக்கிறியா? இல்லை. எதனால அடி வாங்கிக்கிற? நிறைய ஏதாட்டி அடி வாங்கியிருக்கேன். எதனால அடி வாங்கிக்கிற? ஏதாச்சும் பண்ணனா அடிப்பாங்க. என்ன பண்ண? ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டு அடிப்பாங்க. சரி, கடைசி வாட்டி விஷ் பண்ணு. ஹாப்பி மதர்ஸ் டே.